மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு சென்ற வாரத்தை விட உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் அதிகமான உழைப்பும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் அமைதி நிலவும். நீங்கள் வர்த்தகத்திற்காக வெளியூர் செல்லுவதோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு குறிப்பாக புதன் மற்றும் வியாழன் இந்த இரு தினங்களுமே ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மனசுக்கு நிறைவான நாளாகவே அமையும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுவதோ அல்லது உங்கள் மனசிற்கு நிறைவான ஒரு சம்பவங்கள் நிகழ்வதோ புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை அன்று வெங்கடேச பெருமாளுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு மகாவிஷ்ணுவை சென்று தரிசனம் செய்தால் புதன்கிழமை அன்று துளசி மாலை சாற்றி வாரம் இருக்கும் மீதி நாட்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரமாகவே அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமான நற்பலன்களையே கொடுக்கிறார். இதனால் நீங்கள் சனிக்கிழமை அன்று முடிந்த வரையில் சனி பகவானுக்கு 8 எல் தீபம் ஏற்றி ஒரு நன்றி கடனுக்காக நீங்கள் நவகிரகங்களை சென்று வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல குழப்பத்திலிருந்து வெளிவந்து ஒரு தெளிவான வாரமாகவே இது அமைகிறது. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் மனதில் எந்த விதமான குழப்பமும் இன்றி மன கிளேசமும் இன்றி உங்களுடைய தாய் தந்தையினரிடம் மற்றும் சகோதர சகோதரிகளுடனும் நல்ல உறவுகள் ஏற்பட்டு மனதில் எந்தவித குழப்பமும் இன்றி ஒரு தெளிவான சிந்தனையுடனும் இந்த வாரத்தை நீங்கள் தொடங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை முடிந்தவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு நாளுக்குண்டான கிரகங்களுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் விலகும். ஆதலால் மகர ராசி நேயர்கள் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அந்தந்த கிரகங்களுக்கு அந்தந்த கிழமைகளில் சென்று விளக்கேற்றி வணங்குவது இந்த வாரத்தின் ஒரு சிறப்பம்சமாகும்.